மணிப்பூரில் 8 முறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் உருத்தெரியாமல் சிதைந்தது ஏன்? எப்படி? தற்போது இனப்படுகொலைகளால் சிதைந்து போய் உள்ள மணிப்பூர் மாநிலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்தது. அதில் ஓட்டை விழுந்தது எப்படி? அந்த மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத சூழலில் எப்படி பாஜக திடீரென ஆட்சிக்கு வந்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு 1967ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடைபெற்றது. இதுவரை 13 தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 8 முறை காங்கிரசும் 3 முறை காங்கிரஸில் இருந்து பிரிந்த 2 மாநில கட்சிகளுமே ஆட்சி அமைத்தன. இந்த கட்சிகள் மீண்டும் காங்கிரசிலேயே ஐக்கியமாகின. காங்கிரஸை தவிர்த்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாத மாநிலமாகவே கடந்த 2017ஆம் ஆண்டு வரை மணிப்பூர் இருந்தது. இந்த 2007 தேர்தலில் மொத்தம் உள்ள 60 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 30 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க முடியவில்லை. 2012 தேர்தலில் காங்கிரஸ் 42 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. மத்தியில் 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைந்த பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என மோடியும் அமித்ஷாவும் மும்முரமாக காய்களை நகர்த்த தொடங்கினர். புதிதாக இடம் வாங்கி ஆட்களை வைத்து வீடு கட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே ஒருவர் கட்டிய வீட்டை வாங்கி அமர்வதுதான் புத்திசாலித்தனம் என ஒரு திரைப்படத்தில் சத்யராஜ் சொல்வதைப் போல கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தி ஆட்சி அமைப்பது கடினம் என்பதை உணர்ந்திருந்தனர் மோடி அமித்ஷா இணை. 2014ஆம் ஆண்டே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 4 பேர் பாஜகவில் இணைந்தனர். 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த தற்போதைய முதலமைச்சர் பிரேன் சிங் பாஜகவுக்கு தாவினார். 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ள தொடங்கியது பாஜக. மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்களின் பிரச்சாரம், மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் பிரச்சாரம் என திக்கு முக்கு ஆடியது மணிப்பூர். பாஜக 45 இடங்கள் வரை வெல்லும் என ஊடகங்கள் ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்தன. ஆனால் இத்தனைக்கும் பிறகும் அந்த தேர்தலில் 20 இடங்கள் வென்று காங்கிரஸ் கட்சியே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் காங்கிரஸ் வென்ற செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே அதன் எம்எல்ஏக்கள் சீட்டுக்கட்டு போல் சரிய ஆரம்பித்தனர். காங்கிரசிலிருந்து கட்சி தாவியவர்கள் பிற மாநில கட்சிகள் சுயேட்சைகள் ஆதரவுடன் முதன்முறையாக மணிப்பூரில் பாஜக ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கட்சி தாவியதால் மக்களுக்கு அந்த கட்சி மீதான நம்பிக்கை வெகுவாக குறைய ஆரம்பித்தது. 2022 தேர்தலில் பாஜக தனித்து 32 இடங்கள் வென்ற நிலையில் காங்கிரஸால் 5 இடங்கள் மட்டுமே வெல்ல முடிந்தது. மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்களில் 42% பேர் காங்கிரஸில் இருந்தவர்கள். தற்போதைய இன மோதல் பாஜகவின் கரத்தை இன்னும் வலிப்படுத்தியுள்ளது என்பதுதான் கள நிலவரமாக உள்ளது. காரணம், பெரும்பான்மை மைத்தி இந்துக்கள் பாஜக தங்கள் பக்கம் இருப்பதாக நம்பி வருகின்றனர். அவர்கள்தான் 40 தொகுதிகளில் பெரும்பான்மை. இதனால் பாஜக எதிர்வரும் தேர்தல்களிலும் எளிதாக வெல்ல முடியும் என நம்புகிறது. மணிப்பூரில் காங்கிரஸ், பாஜக மட்டுமின்றி ஐக்கிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள், தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்தன. ஆனால் இன மோதலுக்கு பிறகு மைத்திகளிடையே அதிக நம்பிக்கை பெற்ற ஒரே கட்சியாக பாஜக மாறியுள்ளது. மைத்திகள் சனமாகி என்ற இயற்கை வழிபாடு கொண்ட தனி மனித நம்பிக்கை கொண்டவர்கள். பின்னர் இந்து ஆன்மீக இயக்கங்கள் மூலம் தங்களை இந்து சனமாகி என அடையாளப்படுத்திக் கொண்டனர். மொத்த மக்கள் தொகையில் இவர்கள் 41% உள்ளனர். இந்து மதம் சாராத சனமாகி மதத்தினர் 7% பேர் உள்ளனர். கிறிஸ்தவர்கள் 41%, இஸ்லாமியர்கள் 8% உள்ளனர். மத மற்றும் இன ரீதியான அரசியல் கணக்குகள் தற்போது பாஜகவிற்கு சாதகமாக மாறினாலும் இதனை தகர்க்க காங்கிரஸ் என்ன வியூகம் வகுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.